ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் டு ஆல். தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை போலீஸும் தான் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டிலே உயர்ந்த பதவியாக இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர் பதவியை கையில் வச்சுக்கிட்டு சிபிசிஐடி அது வந்து பார்ட் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல் தான், அதையும் கையில் வச்சுக்கிட்டு நான் சிபிஐ சொல்லுங்க சிபிசிஐடி இத்தனையும் நம்ம கையில் வச்சுக்கிட்டு ஒருத்தரை வந்து எப்படியாச்சும் அரெஸ்ட் பண்ணணும். அதுவும் அந்த ஒருத்தர் எப்படின்னா பெரிய பதவி வச்சுக்கிட்டு பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் கிடையாது. இப்போ அவங்க பதவியெல்லாம் இழந்துட்டு அவர் சாதாரண ஒரு மனுஷனாக இருக்காரு. அவரை அரெஸ்ட் பண்ணணுன்ட்டு ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ் வச்சா மாதிரி என்னென்னவோ எவ்வளோ இதுக்கு முன்னாடி ஒரு அட்டெம்ப்ட் பண்ணாரு பாருங்க, லுக்அப் நோட்டீஸ். இது வரைக்கும் வந்து யாருக்குமே ஒரு அரசியல்வாதிக்கு லுக்அப் நோட்டீஸ் கொடுத்ததா சரித்திரமே கிடையாது. லுக்அப் நோட்டீஸ் ஜெனரலி இஸ் கிவன் ஃபார் பீப்புள் ஹூ ஆர் நாட் நோன் டு பப்ளிக் ரொம்ப தெரிஞ்சு அவருடைய ஃபேஸ்லாம் வந்து தெரியாமல் இருக்கவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிஸ்னஸ் மேக்னெட்ஸாக இருக்கவங்க, பெரிய பெரிய கம்பெனியோட ஓனர்ஸ், இவங்க வந்து பெரிய ஸ்கேம் பண்ணிட்டு ஊரை விட்டே நாட்டை விட்டே ஓடலாம் அப்படின்னு இருக்கவங்க இருக்காங்கல்ல, அந்த மாதிரி ஆட்களுக்கு தான் வந்து லுக்அப் நோட்டீஸ் கொடுப்பாங்க. இந்த போர்ட் ஆஃப் என்ட்ரி, போர்ட் ஆஃப் எக்ஸிட்ஸ், இந்த மாதிரி வேரியஸ் போர்ட்ஸ் இருக்கு இல்லையா, சீ போர்ட்டு, ஏர்போர்ட்டு, எல்லா இடத்துலையும் வந்து லுக்அப் நோட்டீஸ் கொடுத்துருவாங்க. அவங்க வந்து எஸ்கேப் பண்ண முடியாமல் லாக்அப் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு போய் ஏற்கனவே வந்து ஒரு முறை வந்து பெயில் கொடுத்தாங்க. அந்த பெயில் கொடுத்துட்டாரே அப்படின்னு தாங்காமல் அது எப்படி அது ஒரு நியூஸ் ஆகி மூஞ்சில் வந்து காரி துப்பிட்டாங்க இல்லை கரியை பூசிட்டாங்க அப்படின்னு யாராச்சும் பேசிடுவாங்க அப்படின்றதுக்காக உடனே வந்து இந்த அரசாங்க விடுதி சைதாப்பேட்டில் இருக்கிறதுக்கு அப்படியே போய் எல்லாம் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறேன் இல்லை இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு போய் டைவர்ட் பண்ணார். இப்போ மறுபடியும் அதாவது ஏற்கனவே இடி இதெல்லாம் போட்டு அந்த கேஸ் எடுத்து அதுலேருந்து மறுபடியும் ஒரு டெவலப் பண்ணி மறுபடியும் எப்படியாச்சும் இவரை செந்தில் பாலாஜி உள்ள தள்ளணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அகெயின் இயர்ஸ் அட்டெம்ப்டட். மறுபடியும் அவர் போய் செந்தில் பாலாஜி போய் சுப்ரீம் கோர்ட்டில் போய் இங்கே கீழே இருக்க கோர்ட் வந்து இல்லை முடியாதுன்னுட்டாங்க, அவர் பெயில் கொடுக்கறதுக்கு வந்து நான் இது பண்ண முடியாதுன்ட்டாங்க. ஸோ ஹி வெண்ட் அப் டு சுப்ரீம் கோர்ட்டில் போய் மறுபடியும் வந்து அவருக்கு வந்து அரெஸ்ட் பண்ண வேண்டாம் ஃபார் த நெக்ஸ்ட் 4 weeks ஆர் ஸோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே மறுபடியும் போய் செந்தில் பாலாஜி கீழே இருக்க ஒரு சில 2 பேர் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு என்னங்க கேவலமாக இருக்கு, அசிங்கமாக இருக்கு. அதாவது நம்ம ஒரு முதலாளி இருக்காருன்னு வச்சுக்கோ, ஒரு கம்பெனியுடைய முதலாளி ஒரு ஒர்க்கரை போயிட்டு அவனை டெர்மினேட் பண்ணுறதுல என்ன பெரிய கெத்து இருக்குது, என்ன பெரிய வீரம் இருக்குது? மட்டமான கோழைத்தனம். தன்னுடைய ஈக்குவலாக இருக்கவங்க கூட ஃபைட் பண்ணணும், தன்னுடைய பெரிய லெவலில் இருக்கவங்க கூட வந்து மோதணும், தன்னுடைய உரிமைக்காக போராடணும் இல்லையா, அது கெத்து. அங்கே வந்து பிஜேபி அப்புறம் மோடி அவர்கள் அப்படின்னு வாயை திறந்து பேசுறதுக்கு கூட கொஞ்சம் கூட தைரியமே இல்லை. அருமையாக சொன்னாருங்க இவரு ஜேம்ஸ் வசந்தன். கோழைங்க சிஎம் விஜய் ஒரு கோழை. இதுல என்ன தைரியம் இருக்கு? ஒரு விஷயத்துல வந்து பேசுறதுக்கு முடியல, தைரியமா பப்ளிக் மீட்டிங் வந்து அட்ரஸ் பண்ண முடியல, எதுவுமே முடியல. செந்தில் பாலாஜி மேல மட்டும் ஒரு வெறுப்பு அவர் மேலேயே போட்டு ஏன்னா செந்தில் பாலாஜி திட்ட போய் தானே வந்து ஒரு 41 பேர் வந்தாங்க, ஸ்டாம்பேட்ல இருந்தாங்க. அது தீரா கரையா இருக்குல்ல, அதை பர்சனல் வெஞ்சன்ஸ் வச்சுதான் இப்படி பண்ணிட்டு இருக்காரா அப்படின்னு ஒரு டைமென்ஷன் இருக்கு. அதோட முக்கியமான இன்னொரு டைமென்ஷன் என்னன்னா, பிஜேபி சொல்ற அஜெண்டாவை அது ஒரு அடிமை கூட இப்படி பண்ண மாட்டாங்க. அதோடைய அநியாயமா நீங்க சொல்லுங்க எஜமா, உங்க பேரை கூட நான் யூஸ் பண்ண மாட்டேன் எஜமான் அப்படியே கை கட்டி அவங்க என்னெல்லாம் பண்ணணும். அதாவது செந்தில் பாலாஜி எப்படி அரெஸ்ட் பண்ணி எப்படி காய விட்டு எப்படியாச்சும் கட்சியை விட்டு அவர் தூக்கி அவர் நம்ம கட்சிக்கு வர வைக்கணும்னு பிஜேபி என்னென்னலாம் பண்ணிச்சு அது ஆட்சியில் இருக்கும்போது, புரியுதுங்களா? அதை மாதிரி அதை விட்டதை வந்து நீ கண்டினியூ பண்ணுப்பா தம்பி அப்படின்ட்டாங்க போட்டுருக்கு. உட்கார்ந்து அதே தான். அதை விட முக்கியமா தனக்கும் சரி தன்னுடைய மினிஸ்டர்ஸ் யாருக்குமே சரி ஒரே அஜெண்டா, சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டா, டிஎம்கே வந்து காலி பண்ணணும். இது ஒரு குறிக்கோளா. மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, டெய்லி எவ்வளோ பிரச்சனை நடக்குது, எதுவுமே ஒரு லெவலே இல்லாமல் அசிங்கமாக டிஎம்கே திட்டுறதும் டிஎம்கே மினிஸ்டர் திட்டுறதும் பர்சனலாக வந்து இவர் தூக்கி எப்படி உள்ளே வைக்கணுன்றதுக்காக ஒரு முறையும் அசிங்கப்படுறாரு, அவமானப்படுறாரு சிஎம் விஜய் அவர்கள். இது என்னது, இது என்ன பொழப்பு இது அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருக்கு, அந்த மாதிரி கொடூரமாக இருக்கு. இன்னைக்கு பாருங்க, பொறுத்து பார்த்து ரொம்ப இப்போ பச்சோந்தியா இருந்த திருமாவளவன் ரைட்டா, எப்படி வந்து அவர் எப்படி மாறினார் இந்த மனுஷன் அப்படின்னு கேட்ட மனுஷனே அவருக்கே தாங்க முடியாம சிஎம் விஜய் ஆட்சியில பண்றது வந்து சட்டவிரோதம் அப்படின்ட்டார். இதோட என்ன சட்டவிரோதமா செயல் பண்றீங்க? திக கட்சி அது யாரு? திராவிட கட்சி, அது வந்து திராவிட கழகம் இல்லையா? அவங்க என்ன அவங்க கட்சியா நடத்துறாங்க, அவங்க ஒரு யூனிட் ரைட், அவங்க பெரியாரிஸ்ட், அவங்க வந்து எந்த கட்சிக்கும் சேர்ந்தவங்க கிடையாது, இதுவும் கிடையாது. அது டிவிக்கு எதிர்ப்பான கட்சியும் கிடையாது. அதுவும் டிவிக்கே வந்து கொள்கை தலைவர்னு சொல்லிட்டு பெரியார்னு ஒட்டி வச்சிருக்கீங்க பேனர்ல. அந்த பேனருக்குரிய கட்சியை வந்து அது வந்து நீட்டுக்காக வந்து போராட்டம் கூட கிடையாது, ஒரு புரோபகண்டா பண்ண போறேன் அப்படின்னு கொடுத்த ஒரு விஷயத்த எந்த இன்டிமேஷனுமே பண்ணாம மிட் நைட் வந்து அதை ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லி மறுநாள் வந்தவங்களை அரெஸ்ட் பண்றது எவ்வளோ அசிங்கம், எவ்வளோ கோழத்தனம். அப்புறம் நீங்க வந்து பிஜேபியா இல்ல டிவிக்கையா?
ரைட். பெரியார்னு பேர் எடுத்தாலே வந்து அப்போ பிஜேபிக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அந்த பெரியார் ரிஸ்டா இருக்கிறவங்க அவங்க வந்து ஒரு ப்ரோபகண்டா பண்றாங்க அப்படின்னா போராட்டம் கிடையாது, ப்ரோபகண்டா பிரச்சாரம், போராட்டம் கிடையாது. அந்த பிரச்சாரத்தை நீங்க அடக்கணும், அதுக்கு நீங்க அனுமதி கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்ல சும்மா இருக்க ஒரு குரோட போய் அரெஸ்ட் பண்றீங்க. இது எவ்வளவு அசிங்கமா இருக்கு. அப்படியே பச்சே தெரியுது. டிவிகே இஸ் ஈக்குவல் டு பிஜேபி. டிவிகே ஈக்குவல் டு இல்ல, பிஜேபி இஸ் டூ, டிவிகே இஸ் ஈக்குவல் டு 2x ஆஃப் பிஜேபி. அவ்வளவுதான், டபுள் மடங்கு. பிஜேபி இருந்தா என்ன பண்ணாங்களோ அதை விட டபுள் ட்ரிபிள் மடங்கா வந்து அசிங்கமா பெரியார் சொன்னா திட்டுறது, அம்பேத்கர் போட்டோ வச்சுக்கிறது, அம்பேத்கர் வந்து சிலையை ஓபன் பண்ண வந்து விடாம இருக்காங்க, அவர் கால் மேல கால் போட்டிருக்காராம். அப்புறம் என்னத்துக்கு பெண்கள் பாதுகாப்புன்னு சொல்லி வேலுநாச்சியார்னு வச்சிருக்கீங்க, எங்க வீர பெண்கள் சும்மா கட்டி போட்டு வச்சிருக்கீங்க. எத்தனை பெண்கள் அவமானப்படுறாங்க, அசிங்கப்படுறாங்க. ரவுடி பொம்பளைகள் எல்லாம் வந்து கட்சியில் வச்சிருக்காங்க, அதை பத்தி ஒரு ஆக்ஷன் கிடையாது. அப்புறம் கொக்கைன் யூஸ் பண்ற மாதிரி ஒரு மினிஸ்டர் இருக்காரு, அவர் மேல ஒரு கேஸ் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. 100 கோடி ரூபாய் நிலத்தை வந்து 2 கோடி ரூபாய்க்கு போட்டிருக்காங்க, அது யாரையாச்சும் அரெஸ்ட் பண்ணாங்களா அவங்க கட்சிக்காரங்களை பார்த்தா அது ஒண்ணும் கிடையாது. எல்லாம் அவங்க கட்சிக்காரங்களாம் அப்படியே என்னென்னவோ பண்ணிட்டு திரிகிறாங்க, எதுவுமே பண்றது கிடையாது. அப்ப தைரியம் இருக்கா? நம்ம கட்சிக்காரங்களை அடிச்சா எங்க ஒரு எம்எல்ஏ வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிடுவானோ, நமக்கு ஒன்று கவுண்ட் போயிருமோ அப்படின்னு ஒரே பயம். எங்க மோடி அப்படின்னு சொன்னா மோடி வந்து அங்க சிபிஐ கேஸ்ல ஏதாவது ஹேண்டில் பண்ணிட்டு வரா அப்படின்னு ஒரு பயம். கூட இருக்க அத்தனை பேர் மேலேயும் பயம் பயம் பயம். ஆனா பாருங்க, தனக்கு கீழே ஒண்ணுமே இல்லாத ஒரு கை இருக்கிற ஒரு செந்தில் பாலாஜியை தன்னுடைய அத்தனை போர்ஸையும் வச்சு அவரை வந்து காலி பண்ண நினைக்கக்கூடியது என்னது? படு கேவலம். அதுலயே வந்து செந்தில் பாலாஜி நிக்கிறாரு. என்ன இன்னைக்கு விட்டாலும் நாளைக்கு விட்டாலும் அரெஸ்ட் பண்ணுவாங்க, அது வந்து இது கிடையாது. தப்பிக்கிறார் பாருங்க. ஒரு விஷயம், ஒரு சிங்கம் தரத்துது, ஒரு சிங்கம் ஒரு மானை வேட்டையாட துடிக்குது, சிங்கத்துக்கு ஃபுல் பவர் இருக்கு, ஆனாலும் அந்த மான் வந்து தப்பிக்குது அப்படின்னா அந்த மானு தாங்க ஹீரோ, சிங்கம் கோழங்க இல்லையா? இதுல என்ன இருக்கு? அவ்வளவு பவர்ஃபுல்லா வச்சுட்டு ஒரு ஆளை ஹேண்டில் பண்றது அசிங்கமா இருக்கு. நாட்டு மக்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை பத்தி பேசுறது கிடையாது. உடனே ஒரு இன்ஸ்பெக்ஷன். ஏங்க இன்ஸ்பெக்ஷன் என்ன பாருங்களேன், டிஎம்கேவுடைய இன்ஸ்பெக்ஷன் பண்றாங்க ரைட்டா? அந்த ஹாஸ்டல்ல வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணாங்க, சேதப்பட்டில் இருக்கா, எல்லாருக்குமே தெரியாது. பார்க்கும்போது பாருங்க, 5 ஸ்டார் ஹோட்டல் லுக். இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இல்ல எந்த காலேஜ்லயுமே நீங்க பார்க்க முடியாத ஒரு லெவல் ஆஃப் ஒரு ஹாஸ்டல் வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு அதை போய் ஒரு இது பண்ணி அது ஒரு குறைய சொல்றாரு. ஆனா இங்க மெட்ரோ, இட் இஸ் a திட்டம் ஆஃப் இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டட் இனிஷியேட்டிவ், ஸ்டேட் கவர்மெண்ட் ஆல்சோ ஃபண்ட்ஸ். இதை போய் இன்ஸ்பெக்ஷன், நீங்க என்ன இன்ஸ்பெக்ஷன் பண்றீங்க? எல்லாம் ட்ரோன் கேமரா எல்லாம் அப்படியே சுத்தி வச்சுட்டு அப்படியே ஸ்டைலா நடந்துட்டு கரெக்டா என்ன கேமரா காட்டுறாங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டு அசிங்கம். என்னத்தை, அதாவது நாட்டு மக்களுக்கு தேவையானதெல்லாம் டைவர்ட் பண்ணி ஒரு சிஎம்ன்ற அந்த பதவிக்குரிய ஒரு அழகு, இந்த அத்திப்பூ அப்படின்னு ஏதோ ஒன்று சொன்னார் நம்ம ஜேம்ஸ். ஐ அப்ரிஷியேட் இம், ரொம்ப கிளீனா பேசுறாரு. அன்னைக்கு ஐ திங்க் நம்ம சொல்ற ஒரு மக்களுடைய வாய்ஸா தான் வந்து எனக்கு ஜேம்ஸ் வசந்தர் படுறாரு. ஆனா கோழைத்தனத்தின் உச்சமாக தான் நம்ம சிஎம் வந்து இருக்கிறாரோ அப்படின்னு ஒரு ஃபியர் நமக்கு தெரியாம வருது. என்ன கொடுமடா அதுன்னு இருக்கு. உங்க கமெண்ட்ஸ் கொடுங்க நண்பர்களே.